குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறுத்தற்குறிகள், அதனுடைய கண்டினியூவேஷன். நம்ம ஏற்கனவே நிறுத்தற்குறிகள் பார்ட் 1 அந்த டியூட்டோரியல் பார்த்தோம். அதுல மெயினா முற்றுப்புள்ளி மற்றும் காற்புள்ளி காமா இது ரெண்டும் எந்தெந்த இடங்கள்ல நம்ம போடணும் அப்படிங்கறத அந்த பார்ட் 1ல பார்த்தோம். முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது அந்த தொடருடைய இறுதியில் ஒரு கூற்று வாக்கியம் அல்லது ஒரு உறுதியான தொடர் வாக்கியம், அதனுடைய இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதே மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அட்ரஸின் கடைசி வரியின் இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வைக்கணும் அல்லது காமா வைக்கணும். அதே மாதிரி காற்புள்ளி ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை அடுக்கக்கூடிய இடங்களில், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மா, பலா, வாழை ஆகியவற்றை முக்கணிகள் சொல்ற அந்த மா, கமா, பாலா, காற்புள்ளி, வாழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதே மாதிரி எடுத்துக்காட்டுகள் சொல்லக்கூடிய இடங்கள், அதாவது விலங்கினங்கள் எடுத்துக்கிட்டு சிங்கம், கமா, புலி, கமா, மான், கமா, கரடி, கமா, இந்த மாதிரி வரும். சரியா? அதே மாதிரி மெயினான இன்னொரு விஷயம், விழித்தொடர்களுக்கு பின் காற்புள்ளி. அது இல்லாத கொஸ்டினே இருக்காது. அதனாலதான் அதை நான் திரும்ப ஒரு வாட்டி ஹைலைட் பண்றேன். விழித்தொடர்கள், அதாவது நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம ஏதாவது சொல்றோம் இல்லையா, அல்லது ஒரு ஆளுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டு ஏதாவது நண்பா நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்னா அந்த நண்பா அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி வரணும். அதே மாதிரி விழித்தொடர்களுக்கு அடுத்து காற்புள்ளி வரணும். அடுத்து அரைப்புள்ளி. இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா அரைப்புள்ளி ஒரு எழுவாய் எந்தெந்த இடங்கள்ல வரும். முதல்ல ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறைக்கப்படுவது, அல்லது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் தொடர்நிலை தொடர்களில் அரைப்புள்ளி வரும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கருத்தை மையமாக கொண்ட முற்று தொடர்களுக்கு இடையில் அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு ஒரு எழுவாய் பல பயனிலைகள், இரண்டாவது முற்று தொடர்களா இருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்களா, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். கரிகாலன் ஒரு எழுவாய். பயனிலை பாருங்க, கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசையருடன் போரிட்டான். 2 இருக்கு. அந்த 2க்கு இடையில் அரைப்புள்ளி வரும். அதே மாதிரி வேலன், அவன் தான் எழுவாய். கடைக்கு சென்றான் ஒரு பயனிலை. பொருள்களை வாங்கினால் 2வது பயனிலை. வீடு திரும்பினான், இது 3வது. அப்ப அந்த 2 பயனிலைகளுக்கு அடுத்து அரைப்புள்ளி இடணும். வேலன் கடைக்கு சென்றான் செமிகோலன், பொருள்களை வாங்கினான் செமிகோலன், வீடு திரும்பினான், அது எண்டுல முற்றுப்புள்ளி. ரைட்? அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில். இதுவும் உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும். அறிஞர்கள் அடக்கமாக இருப்பார்கள், மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள். இது ஒரு உடன்பாடு கருத்து, ஒரு எதிர்மறை கருத்து. இது ரெண்டையும் ஒன்றாக கூறும் இடத்தில் அந்த 2க்கும் இடையில் அரைப்புள்ளி இடணும். அதே மாதிரி நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இதுவும் அதே மாதிரிதான், ஒரு உடன்பாடு, ஒரு எதிர்மறை கருத்து. இது ரெண்டையும் ஒரே வாக்கியத்தில் சொல்லும் போது அந்த 2க்கு இடையில் அரைப்புள்ளி இடணும். சரியா? அடுத்து காரணத்தையும் விளைவுகளையும் குறித்து வரும் முற்று தொடர்களுக்கு இடையில் ஒரு காரணம் பாருங்களா, காந்தி சொன்னார் அதனால் கதறணிந்தோம், அப்படி வந்திருக்கணும். ஆனா வரல. காந்தி சொன்னார், அது ஒரு காரணம், விளைவு கதறணிந்தோம். இரண்டுக்கும் இடையில் ஒரு காற்புள்ளி. ஏன்னா ரெண்டும் ஒரு முற்று பெற்ற சொற்களா தொடர்களா தான் வருது. அதே மாதிரி விடாமுயற்சி செய்தான், அது ஒரு தொடர். அதனால் வெற்றி பெற்றான், அப்படி வந்திருக்கணும். ஆனா அதனால் அதுல இல்லை, வெற்றி பெற்றான். இரண்டும் 2 முற்று தொடர்கள். அதுக்கு இடையில் காரணம் விளைவு, ஒரு தொடர் காரணம், இன்னொரு தொடர் விளைவு. இடையில் நம்ம என்ன போடணும்னா இந்த செமிகோலன் போடணும். கடுமழை பெய்தது, ஏரிகள் நிரம்பின. அதே மாதிரிதான், கடுமழை பெய்தது, ஒரு செமிகோலன், ஏரிகள் நிரம்பின. சரியா? அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களில், ஒரு சொல்லுக்கு நிறைய பொருட்கள் வரும் இல்லையா, அந்த ஒவ்வொரு பொருட்களையும் அடுத்து அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது காற்புள்ளி அரைப்புள்ளி இட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சீர், அவனுடைய ஒவ்வொரு பொருள்களையும் நம்ம ஒரு இதுல சொல்றோம். அதாவது அது மாறுபாடு இல்லாதது, அளவு, இயல்பான தன்மை, ஒழுங்கு, சமம், நேர்த்தி, அழகு, சீதனம், செய்யுளின் உறுப்பு, இப்படி அதனுடைய வேறுபட்ட பொருள்களை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு வேறுபட்ட பொருள்களுக்கு அடுத்து ஒரு அரைப்புள்ளி இடணும், எண்ட்ல முற்றுப்புள்ளி வரும். சரியா? அதே மாதிரி ஒரு தொகுப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்களை கொண்டிருக்கும் போது தொகுப்புகளுக்கு இடையில் அரைப்புள்ளி இடுவது முறை. அது உதாரணம் பாருங்களேன், பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்கள்,
அதுல முதல் தொகுப்பு செல்வி மதுரை, அதாவது செல்வி அப்படிங்கிறது பேரு, மதுரை அவங்க ஊர். அதே மாதிரி ரெண்டாவது தொகுப்பு அமுதன் குளத்தூர், அமுதன் பேரு, குளத்தூர் அந்த ஊர். அடுத்த அரவாணன் திருவரையாறு, கண்ணகி பூம்புகார். இந்த ஒவ்வொரு தொகுப்புலயும் ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்கள் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தொகுப்புக்கு அடுத்து ஒரு அரை புள்ளி இட வேண்டும். ஒரு தொகுப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்களை கொண்டிருக்கும் போது தொகுப்புகளுக்கு இடையில் அரை புள்ளி இடுவது முறை. சரியா? அடுத்து முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளினா கோலன் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஒரு வாக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்தியை மேலும் விரிவாக விளக்கவோ அல்லது பட்டியலிடவோ தொடங்குவதற்கு முன்னால் பயன்படுத்தப்படுவது ஒரு சிறு தலைப்பை அடுத்து முக்கார் புள்ளி வரும். இப்போ ஒன்றும் இல்லை, முன்னுரை. ஒரு முக்கார் புள்ளி போட்டு ஒரு டாபிக்கை பற்றிய முன்னுரை நம்ம சொல்லுவோம். விளக்க உரை, அதுல அடுத்து ஒரு முக்கார் புள்ளி போட்டுட்டு விளக்க உரையை சொல்லுவோம். கடைசியில நம்ம அவனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு முக்கார் புள்ளி போட்டுட்டு என்னென்ன பயன் சோ இடங்கள்ல அது பயன்படுது அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா? அதான் அது. இன்னொன்னு, வாக்கியத்தில் ஒரு சொல்லப்பட்ட செய்தியை மேலும் விரிவாக விளக்கவோ அல்லது பட்டியலிடவோ. எக்ஸாம்பிள் பாருங்களா, பல வகைகள் பல உள்ளன, அதை பட்டியலிடுறோம். மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறதுக்கு முன்னாடி அந்த முக்கார் புள்ளி யூஸ் பண்றோம். அதே மாதிரி நல்ல தமிழில் எழுத வேண்டுமானால் நாம் அறிய வேண்டியவை, அதை பட்டியலிடுறோம். இலக்கணம், இலக்கியம், மொழிநடை. அந்த பட்டியலிடுறதுக்கு முன்னாடி, அந்த செய்தியை பட்டியலிடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு முக்கார் புள்ளி இடணும். ஏன்னா அது அப்பதான் அது முழுமை அடையும் அல்லது அந்த பொருள் புரியும்படியா இருக்கும். அதே மாதிரி அந்த இது ஒரு தலைப்பு, இப்போ ஒரு பயன்கள்னு சொல்லி ஒரு தலைப்பு, ஒரு ஒரு டாபிக்கை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய முன்னுரை, விளக்க உரை, அதனுடைய தொகுப்பு, கடைசியில ஒரு பயன்கள். ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அந்த சிறு தலைப்பையும் அடுத்து ஒரு முக்கார் புள்ளி வரும். சரியா? செய்தியை அறிமுகப்படுத்தும் என்னவென்றால் போன்ற சொற்கள் இல்லாத போது முக்கால் புள்ளி விடுவது முறை. தலைவரை சந்தித்ததும் எல்லோரும் கேட்ட கேள்வி அடுத்த கூட்டம் போகுது. இதுல என்னன்னா எப்படி வந்திருக்கணும்னா, தலைவரை சந்தித்ததும் எல்லோரும் கேட்ட கேள்வி என்னவென்றால் அடுத்த கூட்டம் எப்போது. அந்த கேள்வி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த கேள்வி என்னவென்றால் அப்படிங்கிறது வரல இல்ல. அதனால இது முழுமை அடையணும்னா இடையில ஒரு முக்கால் புள்ளி கண்டிப்பா வந்தாக வேண்டும். சரியா? தலைவரை சந்தித்ததும் எல்லாரும் கேட்ட கேள்வி, முக்கார் புள்ளி, அடுத்த கூட்டம் எப்போது. ஒருவேளை என்னவென்றால் அப்படிங்கிறது வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி காமா இருந்தாலே போதுமானது. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். சூப்பர், இது அழகா இருக்கு பாருங்க. முத்தமிழ், அது ஒரு சிறு தலைப்பான தொகை சொல். 3 விஷயங்களை 3 தொகையை அடக்கி இருக்கக்கூடிய ஒரு சொல். அது முத்தமிழ், அதுக்கு அடுத்து ஒரு கவலன் போட்டு நீங்க அந்த தொகையை விரிச்சு சொல்லலாம். இயல், இசை, நாடகம். அதே மாதிரி ஐந்திணை, அதை நீங்க அடுத்து ஒரு செமிகோலன் போட்டுட்டு ஒரு கோலன் போட்டுட்டு அடுத்து நீங்க விரிச்சு சொல்லலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொன்றுக்கு இடையில் ஒரு காற்புள்ளி வரும். இதை நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ரைட். அடுத்து விளக்கத்தை அறிமுகப்படுத்தும் என்பது, என்றால் போன்ற சொற்கள் இல்லாத போது. இப்போ இதுவும் எக்ஸாம்பிள் பாருங்களா. சான்றோர் என்பவர்கள் அறிவில் சிறந்தோர் அப்படின்னு வந்திருக்கணும். அந்த விளக்கத்தை அறிமுகப்படுத்தும் அந்த சொற்கள் இல்லாதனால சான்றோர் ஒரு முக்கார் புள்ளி, அறிவில் சிறந்தோர். அதே மாதிரி கல்வி, முக்கார் புள்ளி, ஒரு அழியா செல்வம். இவங்களை வாசிக்கும் போது அது கூறியா. அதே மாதிரி கூற்றை அறிமுகப்படுத்தும் சொற்கள் கூறினார், கூறியதாவது. இப்ப ஆசிரியர், மூவேந்தர், யார். அப்போ அந்த அந்த சொற்கள் இல்லாதனால, அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த கூறினார் அல்லது சொன்னார், சொன்னதாவது அப்படிங்கிற சொற்கள் இல்லாதனால ஆசிரியர் ஒரு முக்கார் புள்ளி, மூவேந்தர் யார். அதே மாதிரி மாணவர்கள் திரும்ப கூறியது, ஒரு முக்கார் புள்ளி, சேர சோழ பாண்டியர். அந்த சொற்கள் இல்லாதனால அந்த குறிப்பிட்ட அந்த வாக்கியம் முழுமை அடையணும்னா இந்த மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து விவரங்களை பட்டியலிடும் போது ஒன்றின் மேல் ஒன்றாக. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு பெயர், அவருடைய பெயர் நேம் எக்ஸ், அடுத்து ஊர் திருச்சி, அடுத்து தொழில் பிசினஸ், வேலை பிசினஸ், தொழில் சொந்த தொழில், அடுத்து வயது, இப்படின்னு நம்ம ஒரு விவரங்களை பட்டியலிடுறோம்ல ஒன்றன் பின் ஒன்றாக. அடுத்து திருமண தகுதி, திருமணமானவரா அல்லது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிள் அல்லது திருமணமானவர், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றா பட்டியலிடும் போது அந்த விவரங்கள், அதுக்கடுத்து அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் நேம், அதுக்கடுத்து அவருடைய பெயர், அதே மாதிரி ஊர், அதுக்கடுத்து அவருடைய ஊர் பெயர், இந்த மாதிரி வர்றதுக்கு இடையில் நம்ம கோலன் போடுறது முறை.
சரியா? அதே மாதிரி ஒருவருடைய அவருடைய செயல்பாட்டோடு பட்டியலிடும்போது இதுவும் நீங்க சில இடங்கள்ல பார்ப்பீங்க. சினிமா அல்லது நாடக அதனுடைய இதுல பார்ப்பீங்க. இயக்கம் மணி கோலன் மணியன், இசை கோலன் பாணன், ஒளிப்பதிவு கோலன் சம் எக்ஸ் ஒய் இசட், டைரக்ஷன் கோலன் சம் ஒய் இசட், ஸ்டண்ட் பை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுதான் இந்த செயலோடு ஒப்புறப்படுத்துறது. ஒருத்தருடைய செயலோட ஒப்புப்படுத்தும் பொழுது அந்த கோலன் யூஸ் பண்ற இடங்கள். அதே மாதிரி முக்காற்புள்ளி கோலன் அடுத்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா நாளேட்டு தலைப்பு செய்திகள். ஃபார் எக்ஸாம்பிள் வரலாறு காணா நிலநடுக்கம் கோலன் போட்டு ஈரானில் 10,000 பேர் பலி, அதனுடைய விளக்கங்களை எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு செய்தி ஒரு இடம், ஒண்ணும் இல்லை, சென்னை தமிழ் புத்தக கண்காட்சி, சென்னையில் இந்த இடத்தில் தமிழ் புத்தக கண்காட்சி இந்த நாள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு வேளை உள்ளாடி அதை டீட்டெயில்டா எழுதுவாங்க. முதல்ல பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு தலைப்பு செய்தி எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவாங்க, சென்னை ஒரு கோலன் அடுத்து தமிழ் புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது. சரியா? அதே மாதிரி நேரம் குறிப்பிடும் போது அது ஏற்கனவே நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. காலை 10:30 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்த அந்த நேரத்தை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது 10 மணி, அது 10:30, 10 மணி 30 மணித்துளிகள், அப்படிதானே? அதே மாதிரி பேருந்து மாலை 6:45 புறப்பட வருகிறது, அதை ரெப்ரசன்ட் பண்ணா 6:45. சரி, அதே மாதிரி நூற்பகுதி, இப்ப பைபிள் எல்லாம் ஒரு மேத்யூ சாப்டர் 1 அண்ட் இத்தனாவது வசனம், அதை சொல்லும்போது 1: வசனம் நம்பர், இந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரிதான் இங்க 10 பாட்டு 2:246. சரியா? அடுத்து வியப்புக்குரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது வந்து ஆச்சரியமான விஷயம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் போன்ற இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் நம்ம இத யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்களா, என்ன இது ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் அழகு, இது ஒரு வியப்பா ஒண்ணு கேட்கிறாங்க. அதுல அந்த சொல் என்ன அப்படிங்கிறது ஒரு வியப்பு சொல். அந்த சொல்லுக்கும் அந்த வாக்கியம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் அழகு, அந்த வாக்கியம், இது ரெண்டுக்கும் அடுத்து கடைசியா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி இருக்கணும், எக்ஸ்கிளமேஷன் மார்க். அதையே நான் ஹைலைட் பண்ணிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஆகா, இது மிகவும் அழகு, வியப்பான ஒரு விஷயம். அந்தோ இயற்கை அழிகிறது, இது பரிதாபமான ஒரு விஷயம். அவலம், அவலம் அதை ரெப்ரசன்ட் பண்றது. பாம்பு, 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 அச்சம் அதை ரெப்ரசன்ட் பண்றது. ஒவ்வொரு பாம்புக்கும் அடுத்து ஒவ்வொரு அந்த பாம்பு அந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க் வருது, பார்த்துக்கோங்க. தமிழின் இனிமைதான் என்ன வியப்பு, அந்த கடைசி அந்த வாக்கியத்தின் இறுதியில் ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க். இந்த மாதிரி மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இதெல்லாம் இரங்கல், இதெல்லாம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் மற்றும் வாக்கியங்களின் இறுதியில் கண்டிப்பா வியப்புக்குறி அல்லது உணர்ச்சிக்குறி வரணும். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், கவனத்தை ஈர்க்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு ரிப்பீட்டிஷனுக்கு பின்னாடியும் ஒரு வியப்புக்குரிய போடலாம். இப்ப தீ தீ தீன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை டக்குன்னு அவங்க எல்லாரும் பார்க்கணும், ஐயோ தீ 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 அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒவ்வொரு தீ அதுக்கு பின்னாடியும் ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க், அந்த உணர்ச்சி புரிய வைக்கலாம். அதே மாதிரி பாம்பு 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 அப்படின்னு நம்ம கத்துவோம், பாம்பை பார்த்தாச்சுன்னா சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பாம்பு அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்ம ஒரு உணர்ச்சிக்குரிய எக்ஸ்கிளமேஷன் மார்க் வைக்கணும். அடுக்கு தொடர்களின் பின் வைக்கலாம். இப்போ வா வா வா, அது ஒரு அடுக்கு தொடர், ஒவ்வொரு வா அதுக்கு பிறகு வைக்கலாம். அதே மாதிரி போ போ போ. சரியா? இன்னொரு விஷயம் இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாள குறியுடையன. விழிக்குறின்னா அதுவும் எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் போடுவாங்க. ஸோ பக்கத்துல உள்ளவங்களை விழிப்பாங்க இல்ல, அல்லது தூரத்தில் உள்ளவங்களை விழிக்கிறது அல்லது கூப்பிடுறது மாதிரியான ஒரு சொல் பயன்படுத்தும் பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு 2 உதாரணங்கள் கொடுக்குறேன். அவையீர் தம்பி, அவையீர்னா அவையோரே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இல்ல, அவையில் உள்ளவங்களை, ஒரு சபையில் உள்ளவங்களை, ஒரு அவையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களை கூப்பிடும்போது அவையீர், அதுல ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லி தம்பி அழைக்கிற மாதிரி வருது, அதுலயே நம்ம அந்த ஆச்சரியக்குறியல்ல இதுக்கு பேர் வந்து விழிக்குறின்னு சொல்லுவோம். ஆனா இரண்டும் ஒரே அடையாளக்குறி, அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் ரெண்டுக்குமே. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைக்கு வரும் இடங்களில் அதுல இம்பார்ட்டன்டா கவனிக்க வேண்டியது இந்த 2வது வார்த்தைக்கு பிறகுதான் வரணும். வருக வருக இந்த மாதிரி விட்டுட்டு வரும்போது அந்த 2வது வார்த்தை 2வது வருகைக்கு பிறகுதான் ஒரு அந்த உணர்ச்சி குறி வரணும். அதே மாதிரி வாழ்க வாழ்கினாலும் அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 2வது உள்ள வியங்கோல் வினைக்கு அடுத்து வியப்பு குறி வரும்.
அதே மாதிரி வாழிய வாழிய, அதாவது வியங்கோள் வினை இரட்டித்து வரும்போது இரண்டாவதாக வருவதை அடுத்து உணர்ச்சிக்குறி வரும். சரியா? முழக்கமிட இது நீங்க அந்த இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சில ரேலிஸ் அதுல எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த முழக்கமிட பயன்படுத்தக்கூடிய சொற்கள், வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழ், இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்ணலாம். வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க. அதே மாதிரி எழுச்சி எழுச்சி, இளைஞர் எழுச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியே நம்ம ஒரு வியப்புக்குறி யூஸ் பண்ணலாம், அதாவது அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்ணலாம். சரி, வினாக்குறி கொஸ்டின் மார்க். அதாவது வினாத்தொடரின் முடிவு. வினாத்தொடர் எப்படி இருக்கும்? எது, எங்கே, எத்தனை, எப்படி, என்ன, யார், இந்த மாதிரியான ஒரு வினா சொற்களால் முடியும் தொடர்கள் தான் வினாத்தொடர்கள். அதனுடைய வினாத்தொடர்களின் முடிவில் நம்ம கண்டிப்பா என்ன விடணும்னா வினாக்குறியிட வேண்டும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீ எங்கே செல்கிறாய், இது வந்து ஒரு நேர்குற்று தொடர். நீ எங்க செல்கிறான்னு சொல்லி கேட்கிறாரு, அல்லது அது என்ன, இந்த மாதிரி கேட்கறது ஒரு நேர்குற்று முற்று தொடராகி ஒரு வினாத்தொடர். அதுக்கு இறுதியில் கண்டிப்பா வரணும். அதே மாதிரி இன்னொன்னு வருது, நீர் வருகிறாயா என்று கேட்டான். அது வந்து அது ரெண்டு முற்று தொடர். இதுதான் நேர்குற்று தொடர். சாரி, நீ எங்கே செல்கிறாய், அது என்ன, அது முற்று தொடர். இது நீர் வருகிறாயா என்று கேட்கறது வந்து ஒரு நேர்குற்று தொடர். நம் நேரை பார்த்து கேட்கறது நேர்குற்று தொடர். இந்த மாதிரி ஒரு வினா தொடர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு முற்று தொடரா இருந்தாலும் சரி, நேர்குற்று தொடரா இருந்தாலும் சரி, அதனுடைய இறுதியில் கண்டிப்பா ஒரு வினாக்குறி இட வேண்டும். அதே மாதிரி வேற சில இடங்கள் உண்டு, இது உங்களை புக்ல இல்லாதது. ஐயம், நம்பிக்கையின்மை, இந்த மாதிரியான விஷயத்த துவனிக்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்தின் முடிவு. இப்போ எக்ஸாம்பிள் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிபாரிசு இல்லாமல் வேலை கிடைக்கும், ஒரு ஐயத்தோட கேட்கிறாரு. சிபாரிசு இல்லாமல் வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் 2 நாட்கள் பருவமழை பெய்யும். இந்த இரண்டுமே ஒரு ஐயத்தின் வெளிப்பாடு, நம்பிக்கையின்மையின் வெளிப்பாடு. இந்த மாதிரியான இடங்களில் நம்ம வினாக்குறி வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி சிங்கிள் கோட், ஒற்றை மேற்கோள், அதாவது நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி, இவங்க இந்த ஒரு தொடர்ல இதெல்லாம் வந்தாச்சுன்னா குறிக்கலாம். எடுத்துக்காட்டு, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிகவும் பிடிக்கும். பாஞ்சாலி சபதம் ஒரு நூல் பெயர். அது வந்து சிங்கிள் கோட்டு உள்ளாடி இருக்கும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இது ஒரு சிறுகதை அல்லது ஒரு கட்டுரை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாமே சிங்கிள் கோட்ஸ் உள்ளாடி வரணும். அதாவது ஒற்றை மேற்கோள் குறிக்க உள்ளாடி வரணும். செவ்வாழை. அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் கூறியுள்ளார். பழமொழின்னு வச்சுக்கோங்களேன். அறம் செய்ய விரும்பு, அது சிங்கிள் கோட்டுக்குள்ளாடி வரணும். சரியா? அதே மாதிரி ஒரு இரட்டை மேற்கோள் இருக்கக்கூடிய ஒரு தொடர்க்க உள்ளால இன்னொரு விஷயத்த ஹைலைட் பண்ண விரும்புனா அதை நம்ம ஒற்றை மேற்கோளுக்குள்ளாடி காட்டலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். இந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுற அந்த டோட்டல் வார்த்தை எதுக்குள்ளாடி வருதுன்னா டபுள் கோட்ஸ் உள்ளாடி வரும். அதுக்குள்ளாடி அவர் என்ன தலைப்புல பேச போறாராம், தலைப்பில்லை என்ன தலைப்பில், அந்த தலைப்பில்லை அதை வந்து திரும்ப ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அதை வந்து நம்ம சிங்கிள் கோட்டுக்குள்ள காட்டணும். ஒரு இரட்டை மேற்கோளுக்குள் வரும் மற்றொரு மேற்கோளை குறிக்க இது பயன்படுது, இந்த ஒற்றை மேற்கோள். அதே மாதிரி தனி சொல், நல்ல என்பது ஒரு குறிப்பு பெயர்ச்சி. அந்த சொல் அதை விளக்கி கட்டுறோம் இல்லையா? இந்த மாதிரி விளக்கி காட்டும் போது அந்த நல்ல அப்படிங்கிற அந்த சொல் ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளாடி வரணும். அதே மாதிரி தனி எழுத்து, ஆ இ உ 3 சுற்றெழுத்துக்கள் நம்ம காட்டுறோம். இந்த ஆ இ உ அந்த 3 எழுத்துக்களையும் நம்ம விளக்கி சொல்றோம். அப்போ அதுக்கு அந்த 3 எழுத்துக்களையும் நம்ம இதுக்குள்ளாடி காட்டலாம், சிங்கிள் கோட்டுக்குள்ளாடி காட்டணும். அடுத்து டபுள் கோட்ஸ், இரட்டை மேற்கோள். ஒரு தொடரில் ஒருவருக்குரியதை நேர்கூற்றாக கூறும் போதும் ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் குறிப்பிடப்படுவது. எக்ஸாம்பிள் பாருங்களாம். யாதும் ஊரே யாவரின் கீழ் என்பது கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு. அவர் கூறினதை அப்படியே நேர்கூற்றா கூறுறோம். அந்த யாதும் ஊரே யாவரின் கீழ், அது வந்து டபுள் கோட்ஸ் பின்னாடி வரணும், அல்லது இரட்டை மேற்கோள் பின்னாடி இருக்கணும். அது மாதிரி பாரதியார் கூறுற மாதிரி, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழைத்திடுவோம். அந்த பாரதியார் கூறினதை அப்படியே நேர்கூற்றா கூறுறோம் இல்லையா? இந்த மாதிரி கூறும்போது அந்த பாரதியார் கூறின அந்த டோட்டல் கூற்றும் டபுள் கோட்ஸ் பின்னாடி வரணும். அதே மாதிரி செய்யுள் வரிகள், பொன்மொழிகள். இப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உள்ளது, இது குறள் செய்யுள் வடிவம் இல்லையா? இதனுடைய முதல் அகர முதல் எழுத்தெல்லாம் அது டோட்டலாவே எதுக்குள்ளாடி இருக்கணும், டபுள் கோட்ஸ்க்குள்ளாடி இருக்கணும். அதே மாதிரி பொன்மொழிகள் சொல்லுவாங்க. பொன்மொழிகள் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம் நாட்டின் தாரக மந்திரம் வாய்மையே வெல்லம், அது பொன்மொழி, அது டபுள் கோட்ஸ்க்குள்ளாடி இருக்கு. சரியா? இது வந்து டபுள் கோட்ஸ்.
இன்னொன்னு இருக்கு, தனி மேற்கோள் குறி ஒரு சின்ன கோட்ஸ், அதாவது டு நாட் இங்கிலீஷ்ல. அதை நம்ம சுருக்கும் போது டோன்ட்னு போடும், டிஓஎன், மேல ஒரு சின்ன கோட் போட்டு டி போடும், அப்படிதானே? அது இங்கிலீஷ்ல நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஈவன் தமிழ்ல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எண் விடுபடுவதை குறிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு எழுத்து விடுபடுவதை குறிக்கிறதுக்கு இந்த தனிமொழி குறிப்புள்ளி, அதாவது இந்த ஒரு சிங்கிள் கோட்ஸ் கிடையாது, ஒரு கோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 ஏப்ரல் 1988 வரும், அந்த 19 இதுல மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை கோட் 88ன்னு காமிக்கலாம். அதே மாதிரி பேசும்போது ஆமாம் அப்பா அப்படிங்கறத சொல்றதுக்கு பதில் நம்ம இந்த சில எழுத்துக்களை விட்டுட்டு ஆமாப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஆமாம் கோட் பா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அளவீடுகள்ல 5 அங்குலம் 5 அடி 10 அங்குலம் வச்சுக்கோங்களா. இந்த அடிய சிங்கிள் கோட்ல காமிக்கணும். 10 அங்குலம் அல்லது 10 விரல் அளவு, அதை நம்ம டபுள் கோட்ஸ்ல காட்டலாம், சரியா? இது வந்து அந்த அளவீடுகள்ல அந்த தனி மேற்கோள் குறி காட்டக்கூடிய இடங்கள், சரியா? ஸோ இந்த நிறுத்தற்குறிகள் 2 டியூட்டோரியல்ல பார்த்துருக்குறோம், டியூட்டோரியல் 1 அண்ட் டியூட்டோரியல் 2. மெயினா இப்போ உள்ள டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் சிலபஸ்ல மினிமம் 2 கொஸ்டின் கம்பல்சரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. 2 வாட்டி நீங்க இந்த 2 டியூட்டோரியலையும் பார்த்தீங்கன்னாலே யூ வில் கெட் 100% கிளியரன்ஸ் இன் திஸ் டாபிக்ஸ். ரொம்ப சொல்றேன், இது வந்து ரொம்ப அந்த கான்டென்ட்ஸ் ஆர் எங்கேயோ காப்பி அடிச்சு ரெப்ரசன்ட் பண்ணது கிடையாது. உங்களுடைய புக்ல உள்ளது பிளஸ் சம் அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் கான்டென்ட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ரிலையபிள் சோர்சஸ், அவ்வளவுதான். சரி, எங்கேயுமே காப்பி அடிச்சு, இது வந்து ஆதென்டிகேட்டட் கான்டென்ட்ஸ், யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸ். இதுல மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ்லெஸ். அதனால தயவு செய்து இந்த ஏற்கனவே சந்திப்பிலை டியூட்டோரியல் போட்டிருக்கிறேன். மினிமம் 4 முதல் 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அதுல இருக்கும். அகர வரிசையில் சொற்களை ஒழுங்குபடுத்துவது மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல எல்லாம் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி அந்த மரபு பிழை, அதை பற்றிய டியூட்டோரியல்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது வந்து இளமை மரபு அல்லது ஒலி மரபு அல்லது வினை மரபு, எல்லாத்துலயும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இந்த டிஎன்பிஎஸ்சியில ஆசையோட இருப்பாங்கல்ல, அச்சீவ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். இதே மாதிரி லாட் ஆஃப் லேர்னிங் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அதே மாதிரி ப்ராக்டிஸ் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் அவைலபிள் இன் www.jasudu.net. அதில் போய் எதுவும் லாகின் ஒன்றும் பண்ண வேண்டாம், இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். உள்ளால போய் டிஎன்பிஎஸ்சியை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதுல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். ரைட், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.